வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணனுடைய இயக்கத்தில் 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் இப்போ சேர்ந்துருக்காங்க. இதை பற்றி தான் ஊர் ஃபுல்லாக பேச்சு. ஆக்சுவலாக இது 15.5 லட்சம் தான் அவருக்கு ஆதரவு. தமிழகத்துடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 4,88 லட்சம். ஆனால் வெறும் 15 லட்சம் தான் அவருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சில பேர் மட்டம் தட்ட பார்க்குறாங்க. அண்ணாமலையை பிடிக்காத சில பேர், அது டிஎம்கேல இருந்தும் ஏடிஎம்கேல இருந்தும் டிவிகேல இருந்தும் வருது இது மாதிரியான கமெண்ட். வாலண்டியர்ஸுடைய எண்ணிக்கையை மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையோட எப்படி ஒப்பிடுறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக நடத்துறதுக்கு நிறையா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஈவெண்ட்டில் சொல்கிறேன், ஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட்டு, என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுறதுக்கு, அடுத்து இந்த ஆடியோ வீடியோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. கலந்துக்க வராங்க பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டை பார்க்க வராங்களே, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு நிறையா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வாலண்டியர்ஸ். அந்த ஈவெண்ட்டை பார்க்க வந்தவங்க வேற, அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறவங்க வேற. இப்போ அண்ணாமலையுடைய இயக்கத்தில் சேர்ந்து வரவங்க வாலண்டியர்ஸு. வாலண்டியர்ஸே 15 லட்சத்தை தாண்டுதுன்னா காமன் மேன் நிறையா பேர் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும். இப்போது என்னுடைய ஃபேமிலியில் நான் மட்டும்தான் வாலண்டியராக சேர்ந்துருக்கேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ்னால் என்ன? ஏதாவது இயக்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது வருங்காலத்தில் ஏதாவது ஒரு பணி கொடுக்குறாங்கன்னா அதை நான் செய்ய தயார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். நான் இதை பண்ணுறேன், கட்சிக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வாலண்டியர்ஸ். காமன் பீப்புள் இது மாதிரி உறுப்பினராகி கட்சி சார்ந்த பணிகளில் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆதரவு தெரிவிப்பாங்க, வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுவாங்க. இது ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. வாலண்டியர்ஸ் எண்ணிக்கையே மில்லியனை தாண்டுதுன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அலர்ட்டாக இருந்துக்கோங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய சேதாரத்தை டிவிகே டிஎம்கேவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, 1996 ஏடிஎம்கே 4 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதிலிருந்து ஏடிஎம்கே மீண்டு வரலையா? ஆனால் இப்போ 47 ஜெயிச்சிருக்கோம், ஈஸியாக மீண்டு வர முடியும் அப்படின்னு இபிஎஸ் பேசியிருக்காப்புல. அரசியல் களம் போகக்கூடிய போக்கை பார்க்கும்போது அதிமுக மீண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அண்ணாமலை வேற தனி கட்சி ஆரம்பிக்க போறாருல, திராவிட கட்சிகளுக்கே வேலை இல்லாமல் போக போகுது. திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பாங்கன்னு எனக்கு தோணுது. போட்டியே டிவிகேவா அண்ணாமலை பார்ட்டியா இப்படி தான் இருக்க போகுது 2031. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? திருச்சி கிழக்கு பை எலெக்ஷனில் ராகவா லாரன்ஸ் டிவிகே சார்பாக போட்டியிட போகிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் செய்திகள் பரவுது. இது சம்மந்தமாக லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீடியாக்கள் எல்லாமே என்கிட்ட இதை பற்றியே கேட்டுக்கிருக்காங்க. நான் இப்போது ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்னுடைய ஷூட்டிங் ஷெடியூலு வர 10ஆம் தேதி முடியுது. 11ஆம் தேதி காலையில் 9:30க்கு என்னுடைய நிலைப்பாடை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போது டிவிகேல சேர போகிறாரா இல்லை அண்ணாமலையுடைய பி த லீடர் இயக்கத்தில் சேர போகிறாரா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் காத்திருக்கு. 11ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு தெரியும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.